அடுத்து தமிழ் மொழியிலே உரையொன்றினை நிகழ்த்துவதற்காக சகோதரி உரைஃபா இர்ஃபானை அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய ஆசிரியைகளே, பெற்றோர்களே, என் சக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சுவனத்தின் முத்தான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று உங்கள் முன்னிலையில் பாவ மன்னிப்பு பற்றி சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன். இஸ்லாம் மனிதன் செய்யக்கூடிய பாவங்களையும் தவறுகளையும் சரி செய்து கொள்ளும் முகமாக பாவ மன்னிப்பை அளிக்கின்றது. மனிதன் எவ்வளவு பாவம் செய்தாலும் மனமுறை அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் இறைவன் பூரண மன்னிப்பை வழங்குவார். இவ்வுலகில் வாழும் போது நாம் அனைவரும் பாவம் செய்கின்றோம். பாவங்கள் தவறுகளை விட்டும் யாரும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. என்றாலும் அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பின் கதவு எப்போதும் திறந்தே இருக்கும். குல்லு பனி ஆதம ஹத்தாஊன் கைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். அனைத்து மனிதர்களும் தவறிழைப்பவர்கள். தவறிழைப்போரில் சிறந்தவர்கள் பாவ மன்னிப்பு கோருகின்றவர்களே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாம் மரணிப்பதற்கு முன் இறைவனின் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முயற்சிப்பது அவசியமாகும். பாவ மன்னிப்பு குறித்து இறைவன் திருமறையில் இவ்வாறு கூறுகின்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குல் யா என் அடியார்களே, நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்துவிட்டால் அல்லாஹ்வின் அருளை ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான். அவன் மிக்க மன்னிப்பாளன், மிக்க அருளாளன். சூரா ஜுமர் 53ஆம் வசனம். அன்பர்களே, நண்பர்களே, பாவ மன்னிப்பு மனிதனை பரிசுத்தமாக்கி மனிதனை மனித புனிதர்களாக மாற்றுகின்றது. இறைவனின் நல்லடியார்களே, தௌபா செய்யும் போது பின்வரும் 3 விடயங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. முதலாவதாக, செய்த பாவத்தை குற்றமாக உணர்ந்து அதற்காக மனமுருக வேண்டும். இரண்டாவதாக, குறித்த பாவத்தை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்காக உறுதி பூண வேண்டும். மூன்றாவதாக, மனிதர்களுக்கு ஏதும் அநீதி இழைத்திருந்தால் அதற்காக அவர்களிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமதான் ஒரு அருமையான மாதம். அது பாவங்களை போக்கிடும் மாதம். இம்மாதத்தில் நாம் நோன்பு நோற்று இறைவனை தொழுது அல் குர்ஆனை அதிகம் ஓதி நற்செயல்கள் செய்து இறைவனின் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முயற்சிப்போம் என கூறி விடை பெறுகிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.